நமஸ்காரம். பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு பெருசாக நம்மெல்லாம் போராடிக்கிட்டு பேசிக்கிட்டு வந்தோம். இவ்வளவு சீக்கிரம் அந்த சட்டத்தை ஆண்களுக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக பெண்கள் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்றத நினச்சி நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். என்னுடைய நண்பன் நிரபராதி, ஆனால் இன்றைக்கி அவன் ஆயுள் தண்டனை அனுபவிச்சிட்ருக்கிறான். பெண்கள் இவ்வளவு வேகமாக ஆண்களுக்கு எதிராக கணை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் புரியலை. அந்த பாயிண்ட் மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா பெண்களுக்கு எதிராக நிறையா நான் எழுதி தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி உலக புகழ்பெற்ற ஒரு இந்திய எழுத்தாளருடைய குமுறல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உனக்காவது இது புரிஞ்சிச்சையா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு பண்பாட்டுக்கும் எதிராக இந்த கட்டமைப்பை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அவுத்து விடப்பட்டாச்சு. நம்மளை நோக்கி நம்ம ஆசிரமத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டுக்கிட்டு பல பெண்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க செல்ஃபோனில் தன்னுடைய குடும்பத்தை தொலைச்சிட்டு தன்னந்தனியாக வாடிக்கிட்டு இருக்கிற பல பேர் நம்மளை சந்திச்சிருக்காங்க. 23 வயசு பொண்ணு, எனக்கு அப்பாவும் வேணாம் அம்மாவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுடைய வாழ்க்கை முறையை பார்த்து நொந்து போய் பையன் தனியாக, பொண்ணு தனியாக, அப்பா தனியாக, அம்மா தனியாக, தனித்தனியாக பிஞ்சு போய் வாழக்கூடிய பல குடும்பங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் உருவாக்கிட்டு இருக்கு. இதனுடைய விளைவு எங்கே போய் நிற்கும் அப்படின்றத எல்லாரும் கவனத்தில் எடுத்து இந்த சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்காக ரூம் போட்டு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரூம் போட்டு யோசிச்சுருக்கிறாங்க. தப்பிக்கிறவங்க ரொம்ப சொப்பமானவங்க தான் தப்பிப்பாங்க. வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி அவங்கவுங்க ஒரு சங்கத்தில் போய் சேர்ந்துக்கிங்கன்னு சொன்ன மாதிரி, அப்படி சங்கத்தை பிடிச்சவங்க மட்டும்தான் அவங்கவுங்களுடைய அங்கத்தோடு வாழ்வாங்க. இல்லைன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஒரு எச்சரிக்கையான வீடியோவாக நான் பதிவிட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆத்ம நமஸ்காரம்.